வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, உங்களுடைய மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஜிமெயில் ஐடிக்கு எப்படி உங்களுடைய ஒரு மொபைல் நம்பரை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆல்னோ செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ஒரு ஜிமெயில் ஐடியவே ஆட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் வந்து எப்படி மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனால் என்ன யூசஸ்ன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிமெயில் ஐடியை புதுசாக வேறு ஒரு மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ எப்பயாச்சும் ஒரு டைம் லாகின் பண்ணும்போது நம்மளுடைய பாஸ்வேர்டை மறந்துட்டோம்னா அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்கெட் பாஸ்வேர்ட் பண்ணுவோம். ஃபர்கெட் பாஸ்வேர்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணோம் பார்த்தீங்களா, கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அப்போ கிரியேட் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். அப்படி கிரியேட் பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வந்து நாம் என்டர் பண்ணி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிப்போம். கரெக்டுங்களா? அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் நம்பர் வந்து மிஸ் ஆகிடுச்சு, அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் இந்த நம்பரை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒருவேளை அந்த நம்பரை மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து வேறு ஏதாச்சும் இல்லை வேறு ஒருத்தர்கிட்ட இருக்கும் அந்த நம்பரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரை வந்து நீங்கள் அந்த ஓடிபிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது வாங்க அந்த நம்பரை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் எல்லாமே காட்டும். உங்களுக்கு வந்து எந்த கூகுள் அக்கௌண்ட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வேற ஒரு அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் கீழே அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடி, நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய நேம் எல்லாம் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருந்து ஃபோர்த்தாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மொபைல் நம்பர் ரெக்கவரி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கீழே ரெக்கவரி மெயில், இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கவரி மெயில் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணணும். இதுக்கான வீடியோ தான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதில் வந்து ஒரு ரெக்கவரி நம்பர், அதாவது என்னுடைய நம்பரே வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன். அப்படி கொடுக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷோ பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். இருங்க, நான் என்னுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ரெக்கவரி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு நம்பர் ஆட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து ஒரு நம்பர்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் டிலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை நான் வந்து டிலேட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டு நான் திரும்ப வந்து ஒரு ரெக்கவரி நம்பரை இப்போ வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஒரு அந்த பாஸ்வேர்ட் போட்டு என்டர் பண்ணோடனே பாருங்கள் ஆட் ரெக்கவரி நம்பர் ஃபோன் அப்படின்னு வந்துருச்சிங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது என்னுடைய நான் ஃபஸ்ட்டு இந்த ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக வேற ஒரு நம்பரை ஆட் பண்ணுறீங்கன்னா கீழே வந்து யூஸ் அனதர் நம்பருங்கிறத கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்த அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து புதுசாக நீங்கள் என்ன நம்பரை வந்து ஆட் பண்ணணுமோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா என் மொபைலில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, ஸோ அதனால் அதே நம்பரை ஆட் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆட் கொடுத்துட்றேன். ஆட் கொடுத்தோடனே பாருங்கள் கீழே ஆடிங் ஃபோன் நம்பர் ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்களா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வெளியே வந்தோன்னா இப்போ பாருங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெக்கவரி நம்பர் அப்படின்றது வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் வந்து காட்டுது. ஸோ கீழே இது வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு அலாட் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடியை வந்து ஈஸியாக ஃபர்கெட் பண்ணிக்க முடியும். நீங்கள் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ண நம்பர் இல்லைனா கூட இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கிற நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.